வணக்கம். இன்னைக்கு நாம பேச போறது பெருமாள் முருகனோட ரொம்ப முக்கியமான ஒரு நாவல். மாதுருபாகன். ஆமா, மாதுருபாகன். இதிலிருந்து சில முக்கியமான பகுதிகளை எடுத்து ரொம்ப ஆழமா அலச போறோம். குறிப்பா அந்த காளி பொன்னாயங்கிற தம்பதிய பத்தி. அதேதான். ஒரு கிராமத்துல எல்லாரும் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு ஒரு காதல் இருக்கு. ஆனா அதே காதலை உடைச்சு நொறுக்கக்கூடிய ஒரு முடிவை எடுக்க சொல்லி அந்த காதலர்களே சமூகம் கட்டாயப்படுத்தினா என்னாகும்? இதுதான் காளி பொண்ண வாழ்க்கையில நடக்கிற அந்த நம்ப முடியாத அதே சமயம் மனச பிசையற ஒரு சங்கடம். ஆமா, அவங்களோட கதைக்குள்ள போய் அவங்க சந்திக்கிற நெருக்கடிகளையும் நம்பிக்கைகளையும் பத்தி விரிவா பார்க்கலாம். நிச்சயமா. நீங்க சொன்ன மாதிரி கதையோட தலைப்புல இருந்தே ஆரம்பிக்கலாம். அதுவே ரொம்ப முக்கியம். சொல்லுங்க. மாதுருபாகன் திருச்செங்கோட்டு மலையில இருக்கிற சிவனோட அர்த்தநாரீஸ்வரர் வடிவம். பாதி ஆண் பாதி பெண். பிரிக்க முடியாத ஒரு முழுமை. கரெக்ட். இந்த பிம்பம்தான் நாவலோட மையப்புள்ளி. ஆனா வேடிக்கை என்னன்னா, இப்படிப்பட்ட பிரிக்க முடியாத ஒரு தம்பதிய அவங்களோட குறைய சரி பண்றன்னு பேர்ல சமூகம் எப்படி பிரிக்க முயற்சி பண்ணுதுங்கிறது தான் கதையே. ஆசிரியர் அவரோட முன்னுரையில சொல்ற மாதிரி அந்த மலையும் அந்த சாமியும் வெறும் பின்னணி இல்ல. இல்லவே இல்ல. அது அந்த மக்களோட ரத்தத்துல ஊறின ஒரு விஷயம், அவங்க வாழ்க்கையோட ஒரு அங்கம். அப்போ அந்த காதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். காளிக்கும் பொன்னாவுக்கும் கல்யாணமாகி 12 வருஷம் ஆகுது. நீண்ட காலம். அவங்க கிட்ட இல்லாத ஒரே விஷயம் ஒரு குழந்தை. ஆனா அவங்கக்குள்ள இருக்கிற அன்பு அது ரொம்ப ஆழமானது. காளி பொன்னாவுக்காகவே ஒரு பூவரசு மரத்தை நட்டு வளர்க்கறான். அந்த மரம் ஒரு குறியீடு மாதிரி இல்லையா? ஆமா, அந்த மரத்தடியில தான் அவங்களோட உலகம் இருக்கு. அந்த மரம் வளர்றது மாதிரியே அவங்க அன்பும் வளர்றத நம்ம பார்க்க முடியுது. ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள்ல அவங்க அன்பு வெளிப்படும். ஆமா, நந்தந்தரம் போற்ற கோட்டைக்கு விழுந்தாரு. தொடர்ந்து தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு. அதுதான் சமூக அழுத்தம். அதேதான். பொன்னா ஒரு இடத்துல புழம்புகா, இந்த பாழும் வயிற்றில் ஒரு பூச்சி புழுவுக்கு கூட வழி இல்லையே அப்படின்னு. இது அவளோட தனிப்பட்ட சோகம் மட்டும் இல்ல, அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அவமானம், ஒரு தகுதி குறைச்சல். அவள மலடின்னு சொல்ற குத்தலான பேச்சுகள். ஆமா, சொந்தக்காரங்க கல்யாணத்துல பொண்ணுக்கு மஞ்சள் பூச அவளை கூப்பிடாம ஒதுக்குறது, இப்படி ஒவ்வொரு நாளும் அவங்க 2 பேரையும் ஊசி வச்சு குத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த சமூக அழுத்தம்ங்கிறது அந்த காலத்து கிராமத்துல மட்டும் இருந்ததா என்ன? இன்னைக்கும் நாம பாக்குறோமே. நிச்சயமா. சோஷியல் மீடியால ஒரு பெர்ஃபெக்ட் ஃபேமிலி போட்டோ போடணும், ஒரு குறிப்பிட்ட வயசுல கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெத்துக்கணும்னு வர அழுத்தம் இதுக்கு சம்பந்தம் இல்லாததா? மிகச்சரியான ஒப்பீடு. வடிவம்தான் வேற, ஆனா அந்த மன நெருக்கடி ஒண்ணுலானே. ஆமா. அந்த நெருக்கடி தான் அவங்களோட தனிப்பட்ட அன்ப ஒரு பொது பிரச்சனையா மாத்துது. காளி மேல உயிரையே வச்சிருக்கிற பொண்ணா அந்த சமூகத்தோட பார்வைக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்கிறா. அவங்க காதல் எவ்வளவு பலமா இருந்தாலும். ஆமா, தினமும் கேட்கிற அந்த குத்தல் பேச்சுகள் அந்த பலத்தை அரிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ அவங்க காதல் அவங்களோட பலமா இல்ல, அதுவே அவங்களோட பலவீனமா மாறிடுது. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறதால தான் இந்த கேள்விகளையே சந்திக்கிறாங்க. கரெக்டா சொன்னீங்க. இங்கதான் கதையோட களம் அந்த திருச்செங்கோடு மலை ஒரு கதாபாத்திரமாவே உள்ள வருது. ஆமா, அது வெறும் ஒரு இடம் இல்ல, அந்த மக்களோட நம்பிக்கையோட மையம். மலையடிவாரத்திலிருந்து உச்சி வரைக்கும் அவங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியும் அந்த கோயிலோட இணைஞ்சிருக்கு. குழந்தை வரம் வேணுமா? வரடிக்கல்ல சுத்தி வா. வேண்டுதல் இருக்கா? 60ஆம் படியில முட்டி போட்டு ஏறு. அவங்களோட சந்தோஷம் துக்கம் எல்லாத்துக்கும் அந்த மலை தான் சாட்சி. அந்த நம்பிக்கையோட உச்சம்தான் கதையோட மையப்புள்ளிக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது. சொல்லுங்க. அதுதான் சாமி கொடுத்த பிள்ளைங்கிற ஒரு மரபு. 14 நாள் திருவிழா நடக்கும். அந்த கடைசி நாள் ராத்திரி ஒரு வினோதமான வழக்கம் இருந்ததா நாவல் சொல்லுது. குழந்தை இல்லாத பெண்கள் அந்த ஒரு ராத்திரிக்கு மட்டும் தங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு அந்நிய ஆணோடவும் சேர்ந்திருக்கலாம். சமூக கட்டுப்பாடுகள் அன்னைக்கு ஒரு நாள் தளர்த்தப்படும். அப்படி பிறக்கிற குழந்தைய சாமியே கொடுத்த வரம்னு ஊறி ஏத்துக்கும். அந்த ஆண் யாருன்னு கூட யாருக்கும் தெரியாது, அவனும் காணாம போயிடுவான். ஒரு நிமிஷம், இதை கேட்கும் போதே ஒரு மாதிரி இருக்கு. அதாவது எந்த சமூகம் குழந்தை இல்லைன்னு ஒரு பெண்ணை கேவலப்படுத்துதோ அதே சமூகம் தான் அதுக்கு இப்படி ஒரு தீர்வையும் கொடுக்குதா? இது ஒரு பெரிய முரண்பாடா இல்லையா? இதுதான் இந்த நாவலோட மிக முக்கியமான கூறு. இது ஒரு விதமான சமூக பாதுகாப்பு ஏற்பாடு, ஒரு சோஷியல் சேஃப்டி வால்வ் மாதிரி. எப்படி சொல்றீங்க? ஒரு பக்கம் வம்சம் தழைக்கணும், குழந்தை வேணும்னு சொல்ற சமூகத்தோட ஆசையை நிறைவேத்துது. இன்னொரு பக்கம் ஒரு பெண்ணோட தாய்மைக்கான ஏக்கத்துக்கு ஒரு வழியை காட்டுது. ஆனா இதுல இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, இந்த தீர்வு கணவன் மனைவிங்கிற உறவோட அஸ்திவாரத்தையும் ஆட்டி பாக்குது. காளி மாதிரி ஒருத்தனோட ஆண்மையையும் தன்மானம் கௌரவம்னு அவன் நம்புற எல்லாத்தையும் இது கேள்விக்குள்ளாக்குது. ஆமா, இங்கதான் கதையில பதற்றம் அதிகமாகுது. ஏன்னா இந்த முடிவை பொண்ணா தானா எடுக்கல. இல்ல,
அவளோட குடும்பம், அதாவது அவ அம்மா அண்ணன் எல்லாரும் சேர்ந்து அவளை இதுக்கு தயார்படுத்துறாங்க. அதுவும் காளிக்கு தெரியாம. இது வெறும் வற்புறுத்தல் மாதிரி தெரியல, ஒரு விதமான எமோஷனல் பிளாக்மெயில் மாதிரி இருக்கு. நிச்சயமா. உனக்காக இல்லைனாலும் குடும்ப மானத்துக்காவது இத பண்ணுன்னு சொல்ற மாதிரி. அவன் அண்ணன் பேசுற இடமெல்லாம் அதை நம்மால உணர முடியும். ஆமா, அவன் காளிக்கிட்ட நேரடியா பேசவே மாட்டான். அவனுக்கு தைரியம் இல்ல. பொன்னாவ ஒரு கொருவியா பயன்படுத்துறான். அதேதான். அவங்கிட்ட நீ அவங்கிட்ட பேசி சம்மதம் வாங்குன்னு சொல்லும்போது அதுல இருக்கிறது அக்கறை இல்ல, சுயநலம். அவங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும். அதுக்காக பொன்னாவோட வாழ்க்கைய காளியோட உணர்வுகளை பணயம் வைக்கிறாங்க. இதுல ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, அவங்க இத மரபு, சாமி காரியங்கிற பேர்ல நியாயப்படுத்துறாங்க. எனக்கு பொன்னாவோட மனநிலைய நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ காளி மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கா. ம். அவனுக்கு தெரியாம, அவனோட விருப்பம் இல்லாம இப்படி ஒரு விஷயத்துக்கு அவ எப்படி சம்மதிப்பா? அவளுக்குள்ள எவ்ளோ பெரிய மனப்போராட்டம் நடந்திருக்கும். அந்த மனப்போராட்டத்தை பெருமாள் முருகன் ரொம்ப நுட்பமா எழுதியிருக்காரு. ஒரு பக்கம் 12 வருஷமா சுமக்கிற அந்த மலடிங்கிற பட்டம் தர்ற வழி. இன்னொரு பக்கம் காளிக்கு துரோகம் செய்றோமேங்கிற குற்ற உணர்வு. ம். மூணாவதா தாய்மைக்கான தீராத ஏக்கம். இந்த மூணுக்கும் நடுவுல அவ சிக்கி தவிக்கிறா. முதல்ல உறுதியா மறுக்கிறா. ஆனா ஆனா அவளை சுத்தி இருக்கிறவங்க, அவளோட அம்மா அண்ணன்னு எல்லாரும் அவளோட குற்ற உணர்வை தூண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாம் இருந்தும் என்ன பிரயோஜனம்? ஒரு குழந்தைய தூக்கி கொஞ்சம் கொடுத்து வைக்கலையேன்னு நம்ம அம்மா அழும்போது பொண்ணா கொஞ்சம் கொஞ்சமா கரையிறா. காளி கிட்ட அவ பேச முயற்சி பண்ற ஒரு இடம் வரும், ரொம்ப தயங்கி தயங்கி. ஆமா, மாமா நம்ம சாமி காரியமா மலைக்கு போகலான்னு சொல்றாங்கன்னு ஆரம்பிப்பா. ஆனா அப்பாவி காளி அதை ஏதோ சாதாரண கோயில் விசேஷம் நினைச்சுக்கிட்டு, வேண்டாங்கண்ணு உனக்கு கஷ்டம்னு சொல்றான். அந்த உரையாடல் ஒரு விஷாதமான கவிதை மாதிரி இருக்கு. வரப்போற புயல் தெரியாம அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆமா, சரி, காளியோட கதாபாத்திரம் அது இன்னும் சிக்கலானது இல்லையா? ரொம்பவே. அவன் ஒரு ஆணாதிக்க சமூகத்தோட பிரதிநிதி தான். தன் மனைவி தனக்கு மட்டும் சொந்தமானவள்னு நினைக்கிறவன். ஆனா அதே சமயம் அவன் பொன்னாவ உயிரை விட அதிகமா நேசிக்கிறான். இந்த மரபை பத்தி அவனுக்கு அரசல் புரசலா தெரிய வரும்போது அவனால அது ஏத்துக்கவே முடியல. அது அவனோட ஆண்மைய, அவனோட இருப்பையே கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. என் மனைவி இன்னொருத்தன் கூட வாங்குற எண்ணம் அவனை எரிக்குது. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம், அவனோட கோபம் பொன்னா மேல மட்டும் இல்ல, அவனோட இயலாமை மேலயும் தான் இருக்கு. இருக்கு. ஒரு கட்டத்துல ஒரு சொந்தக்காரர் நீ ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு கேப்பா. ஆமா, அதுக்கு காளி சொல்ற பதில் அவனோட அன்புக்கு ஒரு சாட்சி. இந்த ஜென்மத்துக்கு எனக்கு ஒரு கொடுமை போதும்னு சொல்லுவான். குழந்தை இல்லாத நிலைமைதான் கொடுமையே தவிர பொன்னா இல்லைன்னு சொல்லாம சொல்றான். ஆனா அந்த அன்பால கூட வரப்போறதை தடுக்க முடியல. பொன்னாவ அவன் அண்ணன் கிட்டத்தட்ட கடத்திட்டு போற மாதிரி தான் திருவிழாக்கு கூட்டிட்டு போவான். ஆமா, அவ போகும்போது அவ மனசு முழுக்க காலிதான் இருக்கான். ஆனா அவ உடம்பு சமூகத்தோட நிர்பந்தத்துக்கு பணிஞ்சு போகுது. இங்கதான் அந்த முக்கியமான கேள்வி வருது. ஒரு சமூகத்தோட மரபு எங்க முடியுது? ஒரு தனிநபரோட உணர்வுகளும் உரிமைகளும் எங்கு தொடங்குது? இந்த நாவல் இந்த கேள்விக்கு பதில் சொல்லல, ஆனா நம்மள அந்த கேள்வியை ரொம்ப ஆழமா கேட்க வைக்குது. அப்போ நாம கதையோட உச்சக்கட்டத்துக்கு வரோம். பொன்னா அந்த திருவிழா கூட்டத்துல கரைஞ்சு போறா. அவளை தேடி போன காளிக்கு அவ எதுக்காக அங்க போயிருக்கான்னு உண்மை தெரிய வருது. அந்த நிமிஷம் அவன் உடைஞ்சு போறான். அவனோட கோவம், அவமானம், துரோகம் பண்ணப்பட்ட உணர்வு, கையாலாகத்தனம் எல்லாம் சேர்ந்து அவனை நிலக்குலைய வைக்குது. அவனோட உலகமே தலைகீழா மாறுது. இங்கதான் நாம ஆரம்பத்துல பேசின அந்த முரண்பாடு வெடிச்சு செதறுது. ஆமா, எந்த சமூகம் குழந்தை இல்லைன்னு அவங்கள நோகடிச்சதோ அதே சமூகம் கொடுத்த தீர்வு இப்ப அவங்க வாழ்க்கையே சின்னாபின்னமாக்குது. சமூகம் அதோட பிரச்சனையை தீர்த்துக்குச்சு, ஒரு வாரிசு உருவாகிறதுக்கு வழி பண்ணிடுச்சு. ஆனா அதுக்காக அது பலி கொடுத்தது காளி பொண்ணாவோட காதல, அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைய. சமூகம் அதோட தேவையை நிறைவேற்றிக்க தனிநபரோட ஆன்மாவை நசுக்கிருச்சு. இது ஒரு கொடூரமான சுழற்சி. ஆமா. அப்போ நாம இந்த பகுதிகள்ல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, காளிக்கும் பொன்னாவுக்கும் நடுவுல இருந்த அன்பு அவங்க 2 பேருக்கும் மட்டும் சொந்தமானதா இல்ல. இல்ல, அது அந்த ஊரோட கண்காணிப்புல, கட்டுப்பாட்டுல இருந்திருக்கு. அவங்களோட தனிப்பட்ட துயரத்தை அந்த சமூகம் ஒரு பொது பொருளா மாத்தி, அதுக்கு அதுவே ஒரு தீர்வையும் சொல்லி கடைசியில அவங்களோட உறவையே சிதைச்சிருச்சு. ஆமா, பொன்னா திருவிழாக்குள்ள போறதோடையும் காளி உண்மை தெரிஞ்சு நொறுங்கி போய் நிக்கிறதோடையும் இந்த மூலப்பகுதிகள் முடியுது. இனி என்ன ஆகும்? பொன்னா திரும்பி வருவாளா? காளி அவளை ஏத்துப்பானா? இல்ல, அவனோட ஆண்மைங்கிற கௌரவம் அவங்க காதல ஜெயிச்சிருமா? இந்த மாதிரி பல கேள்விகளோட ஒரு பெரிய பதற்றத்துல நாவல் நம்மள நிறுத்துது. மோதல இதை விட அழுத்தமா சொல்ல முடியாது. சொல்லவே முடியாது. இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை. மாதுருபாகன்கிற தலைப்பு ஆணும் பெண்ணும் சரிபாதியா பிரிக்க முடியாம இணைஞ்சிருக்கிற ஒரு முழுமையான வடிவத்தை குறிக்குது. ஆமா. ஆனா கதையில காளி பொன்னா தம்பதிய முழுமைப்படுத்த, அதாவது அவங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்க
ஒரு மூன்றாவது நபர் உள்ள வர வேண்டியிருக்கு. சரி. இந்த முரண்பாடு முழுமை அல்லது கம்ப்ளீட்னஸ்ங்கிற கருத்தை பத்தி நமக்கு என்ன சொல்லுது? ஒருத்தர் முழுமையா இருக்கிறதுங்கிறது சமூகம் வரையறுக்கிற இலக்கணப்படி வாழ்றதா? இல்ல, தங்களுக்குள்ள இருக்கிற அன்பையும் பிணைப்பையும் அது சமூகத்தோட பார்வையில குறையா இருந்தாலும் அதை காப்பாத்திக்கிறதுல இருக்கா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.